ஏ காய்ஸ், சிந்து பைரவி எபிசோடில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பைரவி சொன்ன மாதிரியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துருவாங்க. எல்லோரும் வந்தோடனே பைரவி எல்லாருக்கும் டைரக்ஷன்ஸ் காமிப்பா. எல்லாம் இங்கே போயிட்டு இது கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாள். இவளுக்கு கையில் கீரிக்கு உடனே சஞ்சய் பார்த்தோன்னே ஷாக் ஆகி, இரு பைரவி நான் போய் பேண்டேட் எட்டுன்னு வரேன்னு எட்டுன்னு போட்டுட்டு சொல்லுவான். உனக்கு பிடிக்காம தான் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவனுக்காக நீ இவ்வளோ பண்ணுறியே, இதுக்கெல்லாம் அவன் டிசர்விங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை பைரவி சொல்லுவாள். அவள் எதுவுமே சொல்ல மாட்டா, சைலண்ட்டாக இருப்பாள். இதுக்கெல்லாம் அவன் டிசர்விங்கே இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலும் அவன் ஏற்றுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவான். பைரவி சஞ்சய்க்கு சொல்லுவாள், சஞ்சய் உன்னை வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன், நீ செஞ்ச உதவியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய் சொன்னோடனே சஞ்சய் சொல்லுவான், நானும் உன்னை மறக்கவே மாட்டேன் பைரவின்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயே நினச்சிட்டு நான் இந்த உதவியெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சு ஆறுமுகம் ஏற்றுக்க கூட மாட்டான், அவனுக்கு போய் நீ இவ்வளோ பண்ணுறியேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். பைரவி சரி சரி சரிவா வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சுருவாங்க. ரைட்டோட நைட்டாக எல்லாத்தையுமே பைரவி கஷ்டப்பட்டு பசங்களோட உதவியோட எல்லாத்தையும் இது பண்ணி வச்சு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி எல்லாரும் கிளம்பவும் ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தாக்கா அன்னபூர்ணி உருகி உருகி சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்த இசக்கிக்கும் மகாக்கும் எப்படியும் அது எல்லாமே கரும்பு தோட்டம் வாழைத்தோட்டம் எல்லாமே இந்நேரம் நாசமாக இருக்கும், இசக்கி போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பியிருப்பாங்க. இங்கே அன்னபூர்ணி சமாதானப்படுத்தி இருப்பாங்க. இங்கே ஆறுமுகமும் ஊர்லேருந்து வந்துட்டு இருப்பா. இசைக்கு நைட்டோட நைட்டாக அடித்த புழையில எல்லாமே வாரி சுட்டிக்கிச்சு போல. நம்ம தோட்டம் இருந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, வெறும் மண்ணும் குப்பையும் மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லைன்னு சொன்னோடனே அன்னபூர்ணி மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. உடனே ஆறுமுகம் என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன உடனே சொல்லுவாங்க. பைரவி இங்கே பார்த்துட்டு அத்தைக்கு என்னாச்சு, ஏன் அத்தை மயங்கி விழுந்துட்டாங்கன்னு கேட்பாங்க. மகா சொல்லுவா, நைட் ஆகிடுச்ச புயல்ல கரும்பு தோட்டம் வாழைத்தோட்டம் எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, அதனால தான் அக்கா மயங்கி விழுந்துட்டாங்க சொன்னோடனே பைரவி என்ன சொல்கிறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எல்லாமே சேஃபாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சேஃபாக இருக்கும், இப்போ தான் இசைக்கு போய் பார்த்துட்டு வந்தானோடனே இல்லை நான் நைட்டோட நைட்டாக போயிட்டு எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி எல்லாத்தையும் பத்திரமான ஒரு இடத்துல வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொன்னோடனே இதை கேட்டோடனே அன்னபூர்ணிக்கும் ஆறுமுகத்துக்கும் ஷாக் ஆகிடும், பயங்கர சந்தோஷமாக இருக்கும். உடனே அன்னபூர்ணி சொல்லுவாங்க, பாத்தியா என் மருமக வந்த நேரம் தான் இப்படியெல்லாம் ஆகுது சொன்னி, என் மருமக நைட்டு ஒத்தால போய் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்திருக்கிறா, இப்போ என்ன சொல்கிற சொல்லிட்டு பைரவியை கட்டி பிடிச்சி நாட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.